வணக்கம். பழனியப்பன் என்பி கம்யூனிகேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி இ பாஸ் தயார் பண்றது. ஏதாவது ஒரு ப்ரௌசர்ல வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற அந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 2 ஆப்ஷன் வரும். வெளிநாட்டுலேருந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளே வர்றவங்களுக்கு, மற்றவங்களுக்கு. இந்த மற்றவர்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க. கேப்சா கோடை டைப் பண்ணுங்க. சென்ட் ஓடிபி கொடுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவசரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓடிபி வந்துருச்சு. லாகின் கொடுங்க. இப்போ இதில் வந்து 3 ஆப்ஷன் வரும். தனிநபர் குழு சாலை வழி, தனிநபர் குழு ரயில் விமானம். இது தமிழ்நாடு விட்டு வெளியில் போகிறவங்களுக்கும் உள்ளே வர்றவங்களுக்கும். இது வந்து கம்பெனி சம்மந்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை. இப்போ இதில் வந்து காரணம் என்ன காரணம்னு கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து மருத்துவம், முதியோர் பராமரிப்பு, இறப்பு மற்றும் சம்மந்தப்பட்டது. ஸோ நான் உதாரணத்துக்கு முதியோர் பராமரிப்பு செலக்ட் பண்ணிக்கிறேன். எங்கு வரை இதில் வந்து ட்ராவலிங் விதின் டிஸ்ட்ரிக்ட், ஒரு டிஸ்ட்ரிக்டுக்குள்ளேயே. இப்போ இதில் வந்து மருத்துவ அவசரம் அது செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் 3 ஆப்ஷன் வரும். ட்ராவலிங் ஃப்ரம் ஒன் டிஸ்ட்ரிக்ட் டு அனதர். நான் வந்து உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி முதியோர் பராமரிப்பு செலக்ட் பண்ணுறேன். ட்ராவலிங் வித்தின் டிஸ்ட்ரிக்ட். பயண தேதி உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம பயணப்படுறோம்னு வச்சுங்களேன். ஆவணம், பயணத்திற்கான ஆவணம் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து என்ன டாக்குமெண்ட் நம்ம வச்சிருக்கிறோமோ, எந்த காரணத்துக்கு அப்புறமா அந்த டாக்குமெண்ட்டினுடைய ஸ்கேன் காப்பியை நம்ம வந்து இது பண்ணணும், அட்டாச் பண்ணணும். அது வந்து ஒரு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும். அந்த கண்டிஷன் எல்லாம் பார்த்துக்குங்க. விண்ணப்பதாரர் பெயர், இப்போ என் பேர், நம்ம பேர், ஐடி ப்ரூஃப் என்ன, ஆதார் கார்டா, ரேஷன் கார்டா, பேன், டிரைவிங் லைசன்ஸா. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஆதார் கார்டு போடுறேன். ஆதார் கார்டுடைய நம்பர் கேட்குது, நம்பர் டைப் பண்ணணும். சூஸ் ஃபைல், அந்த ஆதார் கார்டுடைய ப்ரூஃப் நம்ம வந்து சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணியாச்சு. மொத்த எண்ணிக்கை கேட்குது. மொத்த எண்ணிக்கை நான் உதாரணத்துக்கு 2ன்னு இது பண்ணிக்கிறேன். வாகன வகை, இப்போ நான் வந்து கார்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். வாகன நம்பர் கேட்குது. வாகன நம்பர் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே. இப்போ 2வது ஸ்டெப்பில் மாநிலம் தமிழ்நாடு, மாவட்டம் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, அதே வந்துடுச்சு. ஏன்னா ஒரே மாவட்டத்துக்கு உள்ளே தான் போகிறோம் அப்படின்னு ஏற்கனவே ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுனால. தாலுக் செலக்ட் பண்ணிக்கோங்க. தாலுக் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எந்த தாலுக்கு போகிறோமோ அந்த தாலுக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் நம்பர், எந்த ஃப்ளாட் போகிறோமோ நம்ம அந்த அட்ரஸுடைய ஃப்ளாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய அட்ரஸ். ஓகே. இப்போ எங்கே போகிறோமோ அவங்களுடைய அட்ரஸ் டைப் பண்ணுங்க. எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா 2வது பயணி நம்மளோட சேர்ந்து வர போகிறவங்கள்ட்ட இன்னொரு பேர் கேட்குது. அதை டைப் பண்ணுங்க. யார் வண்டி ஓட்டுறாங்களோ அவங்களுடைய பேரை டைப் பண்ணுங்க. யார் வண்டி ஓட்டுறாங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க. சப்மிட் கொடுத்துருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் வரும். இதை அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணிட்டா உங்களுடைய பிடிஎஃப், அதாவது இ பாஸ் கிரியேட் ஆயிரும். அதை வியூ கொடுங்க. உடனே மெசேஜ் வரும் நம்மளுடைய ஃபோனுக்கு. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்மளுடைய மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தோமோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணணும். கேப்சா கோட் என்ட்ரி பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. அவ்வளோதாங்க. இ பாஸ் வந்துருச்சு பிடிஎஃப்ல. ஸோ மேலே உள்ளது வந்து நம்மளோட பாஸ் டீட்டெயில்ஸு, இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு. கீழே எத்தனை பேர் போகிறாங்களோ அவங்களோட பேர் டீட்டெயில்ஸ் வந்துடும். இதுதாங்க. கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா எல்லாருமே அவசர காலகட்டத்தில் இருக்கிறோம். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.